தமிழர்கள் தொடர்ச்சியாக 4 நாட்கள் கொண்டாடும் பொங்கல் திருநாளின் முதல் நாளான போகி பண்டிகையின் காரணங்களும் சிறப்புகளும். இதில் முதல் நாள் தமிழர்களாகிய நாம் கொண்டாடும் போகி பண்டிகை ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழையவற்றையும் பயனற்றவையும் விட்டெறியும் நாளாக கருதப்படுகிறது. பழந்துயரங்களை அழித்து போகும் இந்த பண்டிகையை தொடக்கத்தில் போக்கி என்றனர். அந்த சொல் நாளடைவில் மாறி போகி என்றாகிவிட்டது. வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத மக்கும் பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். அன்றைய நாள் வீட்டில் தேங்கி போயிருக்கும் குப்பைகள், தேவையற்ற பொருட்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வீடு சுத்தமாக்கப்பட்டு புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு வீட்டில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிட்டால் அந்த வீடு திருமண நாளுக்கு 15 நாட்களுக்கு முன்பிருந்தே வீட்டை சுத்தம் செய்தல், வர்ணம் அடித்தல், விருந்திற்கான தானியங்களையும் இதர பொருட்களையும் சேர்த்தலில் ஈடுபடுவார்கள். அதேபோல தமிழகத்தில் உள்ள எல்லா வீடுகளும் தங்கள் வீடுகளை முகூர்த்த வீடுகளைப் போல கருதி வீட்டையும் வீட்டின் முன்முற்றம் பின்முற்றத்தை கூட செப்பனிட்டு புதுப்பிப்பார்கள். இவற்றோடு பழைய பழக்கங்கள், ஒழுக்கக்கேடுகள், உறவுகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள் போன்ற வேண்டு தகாத எண்ணங்களையும் ருத்ரகீதை ஞான யக்ஞம் என்று அழைக்கப்படும் அக்னி குண்டத்தில் எரிந்து பொசுக்கி வீட்டை மட்டும் அல்ல மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பது இதில் உள்ள தத்துவமாகும். அந்த இந்து வேத தத்துவத்தின்படிதான் ஒவ்வொரு வீட்டின் முன்பும் பழையன எரித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது மேளம் தட்டி பாட்டி பாடும் நிகழ்ச்சிகளும் நடைபெறும். பல்வேறு தெய்வீக குணங்களை தூண்டுவதன் மூலம் ஆன்மாவை உணர்தல், ஆன்மாவை தூய்மையாக்குதல் போன்ற செயல்பாடுகளை இந்த பண்டிகை பிரதிபலிக்கிறது.